ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிர நிழலுக்காக இன்று அதிர நிழலில் இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலரும் தொலைக்காட்சியினுடைய விவாதத்தில பங்கு பெறக்கூடிய சகோதரரும் பட்டிமன்ற நடுவருமாக பணியாற்றியவருமான திரு புருஷோத்தமன் அவர்கள். வாங்க, நம்ம பட்டுக்கோட்டை தொகுதியை பற்றி எத்தனை வேட்பாளர்கள் களத்துல இருக்கிறாங்க, எப்படி இருக்குது தேர்தல் களம், ஏண்டா இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கிறது, அதை பத்தி கேட்பாங்க. தம்பி நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி இருக்குது பட்டுக்கோட்டை தேர்தல் களம்? ஏன்னா நீங்க பல தேர்தலை நீங்க கலப்படை ஆற்றிருக்கீங்க, எப்படி இருக்குது பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரைக்கும்? தமிழகம் முழுவதும் இருக்கிற அரசியல் களம் என்பது வேறு, ஆனா பட்டுக்கோட்டையில இருக்கிற அரசியல் களம் என்பது வேறு. ஆனா இங்க 11 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அதுல அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய வேட்பாளர்கள்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் காவன அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறாங்க. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் சி.வி. சேகர், இவங்க 2 பேரும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியில வேட்பாளரா திரு கண்ணன் அவர்கள், அவரும் போட்டியிடுறாரு. அதே போல தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு பொது ரத்தம் பாய்க்கக்கூடிய அளவுல ஏனாதி மதன் அவர்களும் இந்த தேர்தல் களத்துல புதுசா களம் காண்றாங்க, போட்டியாக இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, எல்லா தேர்தலையும் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களையே வேட்பாளர்களா களம் இறக்குவாங்க. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். இப்ப 2 பேருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க களம் இறக்கிருக்காங்க. அந்த ஓட்டு என்னன்னா, அவங்க 100% ஓட்டும் தன்னுடைய இனத்துக்கே போடணும் அப்படிங்கிற ஒரு பாய்ச்சல்ல தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. யாரும் அந்த பொது நலத்தோட யாரும் ஒரு வேட்பாளர் போடுறது அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க போடுவாங்க. இப்போ 2 சைடுமே ஏடிஎம்கேயும் திமுக என்ன பண்றாங்கன்னா ஒரே சமுதாயத்துல போடுறாங்க. அப்போ அவங்க சமுதாயத்தோட 100% ஓட்டு ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிடைக்காது. ஒரு 50க்கு 50 கிடைக்கலாம், அல்லது 70க்கு 30 கிடைக்கலாம். யாரு நல்லவர் கெட்டவர் அப்படிங்கறது யாரு அனைவருக்குமானவர் அப்படிங்கறத சிறுதிக்கு பார்ப்பாங்க. சிறுதிக்கு பார்த்து அவங்களுக்கு வேண்டியவங்க உறவினர்கள் அப்படிங்கிறத பார்த்து வைப்பாங்க. இது அன்னிலும் கட்சியை பார்த்து ஒரு சில ஓட்டு வருவாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. ஆமா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிருக்காருன்னா, அவர் ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வேட்பாளரை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த வேட்பாளருடைய ஆதங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தோடைய ஆதங்கம், வேட்பாளருடைய ஆதங்கம். போன சட்டமன்ற தேர்தலில் 2021 ஒரு பலாபலம் சின்னத்துல ஒருவர் நிற்கிறார். கிட்டத்தட்ட அந்த சமுதாயத்துக்காகவே அந்த சமூக நீதி பேரவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க. கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வாங்கிட்டாங்க. சுயேட்சையா நின்று 30,000 ஓட்டு வாங்குறது 25,000 அதான் 30,000 வாக்குகளை நோக்கி போயிட்டாங்க. அதிகமான வாக்கு. ஒரு சுயேட்சை அதிகமான அந்த அளவுக்கு வாக்கு வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம். அவரு ஒரு இது பண்ணியிருக்காரு. என்னன்னா, நான் அந்த எலெக்ஷன்ல தோத்துட்டேன்னா தற்கொலை பண்ணிக்கணும்னு சொன்னார். அதே போலவே ஒரு இன்சிடென்ட், அவர் இறந்துட்டார். தற்கொலையா இல்ல வேற இயற்கை மரணமா அப்படிங்கிறது நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது. ஆனா அவர் இறந்துட்டார். அந்த தாக்கமும் அந்த மக்கள் கிட்ட. இப்போ 25,000 ஓட்டு வாங்கி ஒரு நிலைநாட்டி இருக்காங்க அந்த சமுதாயம். அப்போ அதை கால்குலேஷன் பண்ணி நாம் தமிழர்கள் அந்த சமுதாயத்துல இருந்து ஒரு வாக்காளரை எடுத்து ஓட்டு போட அந்த நிப்பாட்டி இருக்காங்க நாம் தமிழர்கள். அப்போ அந்த சமுதாயத்தோடைய ஓட்டு, அந்த சமுதாயத்தோடைய தாக்குதல், அதாவது என்னன்னா ஒரு 25,000 வாக்குகள் அப்படிங்கிறத தாண்டி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு முன்னாடி. அதே போல அந்த உணர்வுகளை என்ற அளவுல இருக்கக்கூடிய அந்த மற்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த வாட்டி நமக்கு ஓட்டை காமிக்கணும், நம்ம ஒரு பெரிய ஒரு மக்கள் தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத இருக்கு. நிச்சயமா இருக்கு. அதே ஒரு தனி கட்சியா போனதுனால இதுல தமிழர் தேசம் கட்சியுடைய செல்வகுமார் அவர் திமுக கூட்டணி
ஓ அதோடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ ஆனா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் என்கிறத வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா, சமூக நீதி வேட்பாளரை நாம் தமிழர் தத்தெடுத்து வச்சிருக்க மாதிரிதான் இந்த தேர்தல்ல பார்க்கலாம். அதே போல விஜயை பத்தி பேசி ஆகும். ம். விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம சமூக நீதி எல்லாமே கட்சிகள் பேசுறாங்க. அது சனாதனம் சில கட்சிகள் பேசுறாங்க. சனாதன அணில ஒரு கட்சியும், ஒரு திராவிட கட்சியும், சமூக நீதியில ஒரு திராவிட கட்சியும் இருக்கு. ஆனா இவங்க செய்யாத விஷயத்த தைரியமா பண்ணது டிவிகேயோட விஜய் கட்சி. ம். ஒரு தலித்த வேட்பாளரா ஒரு பொது தொகுதியில, அதுவும் குறைந்தபட்ச மக்கள் இருக்கிற தலித் மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு தலித் வேட்பாளரை நிப்பாட்டுறதுங்கிறது மிகப்பெரிய தைரியம். அந்த தைரியத்துக்கு விஜய பாராட்டு. ம். அது இப்போ எப்படி சீமானுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு ஒரு ஓட்டு ஒரு வேட்பாளர் கொடுக்குறாரா, 25,000 ஓட்டு வாங்கி அவங்க நிரூபிச்சதுனால தானே. ஆமா அதே போல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இது வரைக்கும் இப்பதான் முதல்ல தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சி டிவிக்கு மதனை நிப்பாட்டுறாங்க, ஒரு தலித்தை நிப்பாட்டுறாங்க. அவரு ஒரு 30,000 ஓட்டு வாங்கிடுறாருன்னு வைங்களேன். அடுத்து திமுகவும் அதிமுகவும் ஒரு தலித்தை நிக்கிறதுக்காக ஓ நிப்பாட்டுறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படும். இப்போ இந்த களத்துல எப்படி இருக்கு, இந்த சூடு பிடிச்சு இப்படி போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். எப்படி போகும்? இது முன்னாடி போல எளிதா வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கடுமையான ஒரு கலநிலவரமும் இருக்குது. கடுமையான போட்டி. நீங்க சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை டார்கெட் பண்ணி தான் அந்த ரெண்டு கட்சியும் இருபெரு கட்சியும் நிறுத்துன்னு சொல்றீங்க. அதெல்லாம் இப்போ உடைக்கப்பட்டிருக்கா? அது உடைக்கப்பட்டது மாதிரி தெரியல. ரெண்டு அந்த சமுதாயத்துல யாரு ஜெயிச்சாலும் அந்த ஒரு சமுதாயம் தான். இல்ல இல்ல இப்போ ரெண்டு கட்சி நீங்க சொன்ன மாதிரி திமுக இல்ல இல்ல நாம் தமிழர் கட்சி டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் ரெண்டு பேர் நிறுத்திருக்காங்கல்ல, நிறுத்திருக்காங்க. வேற வெவ்வேறு சமுதாயத்தை உள்ளவங்க நிறுத்திருக்காங்கன்னு சொல்லல. அவங்க வாங்கக்கூடிய சதவீதத்தின் அடிப்படையில வரக்கூடிய காலங்கள்ல மாற்றம் ஏற்படுமா? நிச்சயமா இருக்கும். அதுக்கான ஒரு முன்னிறுத்துறதுதான் ஒரு தலித்தை வந்து விஜய் வச்சிருக்காரு, ஒரு முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர் நாம் தமிழர் வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சி நிப்பாட்டினதுக்கோட நோக்கம் வந்து 25,000 ஓட்டு ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. அந்த 25,000 பிளஸ் நாம் தமிழர் ஓட்டு ஒரு 10,000 வைங்க, இல்ல ஒரு 15,000 வைங்க, 50,000 ஓட்டு ஆயிடுது, 40,000 ஓட்டு ஆயிடுதா? ஆமா. அப்ப 40,000 ஓட்டு வாங்கிட்டோம்னா ஓட்டு சதவிகிதம் அதிகமாயிடும். ஆமா. அப்படிங்கிற ஒரு பேரை இவங்க நிலைநாட்டுவாங்க. அது வாங்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன காரணம் தான், பலாபல சின்னத்துல நின்று தோத்து போன உடனே அவரு இறந்து போயிடுறாரு. அந்த தாக்கம் அந்த மக்கள் பத்தில இருக்கு. அப்போ மறுபடியும் நம்ம சமூகத்துல இருந்து ஒருத்தர் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எந்தெந்த கட்சியில வேணுமாலும் இருக்கலாம். அந்த தாக்கம் வந்து அதிமுக பாதிக்குமா திமுக பாதிக்குமா? நிச்சயமா ரெண்டு கட்சியுமே பாதிக்கும். ரெண்டு கட்சியுமே பாதிக்கும். ஆமா, ரெண்டு கட்சியுமே பாதிக்கும். அதிகமா அதிமுக பாதிக்கிறதுமா வாய்ப்பு அதிகம். முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் பிஜேபி இந்த மாதிரி கட்சிகள்ல அதிகமான உறுப்பினர் இருக்கு. அதனால அங்க போற ஓட்டு இங்க வந்துருது. அதிமுகவுக்கு போற ஓட்டு இங்க வந்துருது. யாருக்கு? பலா இது நாம் தமிழர் கட்சி வந்து, அல்லது அவங்க திமுக ஓட்டு மட்டும் அங்க போவாது. ஏன்னா திமுகவை சீமான் எதிர்க்கிறதுனால அந்த ஓட்டு அங்க போவாது. இந்த மாதிரி சூழல்ல இவங்க நாம் தமிழர் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. எப்படின்னா நமக்கு சாலிடா அந்த ஓட்டு வந்துருது. திமுக அதிமுக அவங்க ரெண்டு பேரும் ஒரே சமுதாயத்துல போட்டி போட்டுக்கிறாங்க, பாதி பாதியா பிரிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ முத்திரையர் ஓட்டு ஃபுல்லா கிடைச்சிருக்குன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. ஆனாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும், அண்ணாதுரையை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஊர்னா ஒன்னு அதிராம்பட்டினம், இன்னும் மதுக்கு. இந்த ரெண்டு ஊர்லயும் இஸ்லாமியர் வாக்காளர்கள் அதிகம் இருக்காங்க. அது பட்டுக்கோட்டையிலிருந்து சரி பண்ணிட்டு வரும்போது தூக்கி விடுவது அதெல்லாம் பண்ணா அந்த மதுக்கூர் தான். ஆனா மதுக்கூர்ல தற்போது உள்ள நிலவரப்படி கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. அதே சமயத்துல அதெல்லாம் மரத்துல ரெண்டு சுயேட்சை வேட்பாளர் இருக்காங்களா, அது இஸ்லாமிய வேட்பாளர்கள், அவர்களுடைய எப்படி போகும், வாங்குவாங்க, அதான் சொல்ல வரேன். இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஜியாவுதீன் நிக்கிறாரு. ஜியாவுதீன் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர், ஒரு நல்ல ஒரு மக்கள் பணியில நிறைய இருக்கக்கூடியவர். ஆனா அவர் வந்து ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில பயணிச்சார். ஆமா, நாம் தமிழர் கட்சி அப்ப பயணிச்சவர்.
அப்போ அவங்க போடுற கணக்குக்கு அந்த திமுக அதிமுக வேட்பாளர் சரிபாதியா பிரிச்சுக்குவாங்க. அப்ப பிரிச்சுக்கிறப்போ நம்மளுடைய வாக்குகள் வந்து கரெக்டா கிடைச்சிரும். நம்ம சம இதுல இருப்போம், நாம் தமிழர் சமமா இருப்போம். அப்படிங்கிறப்போ இஸ்லாமியர் வாக்கு வந்துட்டா திமுக ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு முன்னாள் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரை களமிறக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இஸ்லாமியர் ஓட்டை இவங்க வாங்கிட்டாங்கன்னா முத்திரையர்கள் ஓட்டு அப்படியே வந்துடும், நாம் தமிழர் கட்சி ஓட்டு வந்துடும். இதெல்லாம் சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2வது இடத்துக்கு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் கூட பண்ணிருக்கலாம்ல. நாம் தமிழர் அப்படி நினைக்கிறீங்க? அப்படின்னு கூட இருக்கலாம்ல. ஏன்னா சரிக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஎம்கே நகரமன்ற உறுப்பினரா அவர் நிற்பதற்கான காரணம் எனக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எனக்கு வந்து நகர்மன்றத்தினுடைய தலைவர் பதவி தாங்கன்னு ஒரு டிமாண்ட் வைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? நகர்மன்ற பதவி ஒருத்தருக்கானது இல்ல. தொடர்ச்சியா வந்து நகர்மன்ற பொறுப்பு வந்து அதிராம்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் குறைவாதான். சரி, இப்ப பேசி சரி பண்ணிக்கலாம் அவங்க. ஏன்னா அவர் வெற்றியை பாதிக்கக்கூடிய வகையில ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அதிருப்தி நிறைய இருக்கு. ஏன்னா நான் விசாரிக்க வகையில சொல்றாங்க, அதிராம்பட்டினம் நகராட்சி ஆயிடுச்சு. அந்த நகராட்சிக்கு உண்டான எந்த ஒரு சலுகையும் கிடைக்கலையே. அறிவிக்கப்பட்டது நகராட்சியா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு என்ன ஒரு அடிப்படை என்ன கிடைச்சிருக்கு? ஒரே ஒரு அலுவலகம் கட்டியிருக்காங்க, நகராட்சி அலுவலகம் கட்டியிருக்காங்க. ஆனா வரி விகிதம் தான் கூடியிருக்கு நகராட்சியை பொறுத்தவரை. மத்த எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிறது மக்களுடைய பிரச்சனை. இல்ல திமுக வந்து பல சலுகை பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பதாகவும், அண்ணாதுரை தான் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையா பயன்படுத்தல அதிராம்பட்டினத்துக்கு, அந்த குற்றச்சாட்டு தான் இருக்குது. வேற எந்த குற்றச்சாட்டு திமுக மேல இல்ல. அண்ணாதுரை மேல தனிப்பட்ட நபருக்கு தான் குற்றச்சாட்டு இருக்கு, கருத்து நிலவுது. அது அவருக்கு பிளஸ் பாயிண்ட் தானே போகும். கண்டிப்பா திமுகவை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி அப்படிங்கறத வந்து எப்படின்னா, ஒரு அதிமுக போடுற திட்டங்களுக்கும் திமுக போடுற திட்டங்களுக்கும் நிறைய வித்தியாசம். இப்ப தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களே, ஆமா, அது வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா 1/2 பவுன் தங்கம் கொடுத்தாங்க. அப்ப தங்கம் கொடுக்குற திட்டத்தை ஒரு நிப்பாட்டார் திமுக. அப்போ நிப்பாட்டிட்டாருன்னா அது என்னன்னா, ஒரு ஒரு கிராமத்துல ஒரு 100 வீடு இருக்கும். அதுல 2 வீட்டுல 2 பொண்ணு கல்யாணம் ஆகும். ஒரு 2 பொண்ணு கல்யாணம் ஆகும். 2 பொண்ணுக்கு 1/2 பவுன் நகை கொடுக்கறதுக்கும் திமுகவுடைய திட்டம் சமூக நீதி திட்டம் அப்படின்னா மாசம் 1000 ரூபாய் திட்டம். 100 வீட்டு பெண்களுக்கும் 1000 ரூபாய் மாசம் மாசம் போயிருச்சு. ஒரு 2-3 வருஷமாச்சா, இது வரைக்கும் 40,000 ரூபாய் தாண்டி 50,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாங்கிட்டாங்க. ஆனா அதிமுக திட்டம் தாலிக்கு தங்கம் வாங்குற திட்டம் பாத்தீங்கன்னா 2 குடும்பத்துக்கு தான் போகும். அப்போ எதுக்கும் அந்த திட்டத்துக்கு இந்த திட்டத்துக்கு பார்த்தோம்னா எந்த திட்டம் சிறந்தது அப்படின்னு பார்த்தா, இது மக்கள் ஆய்வு பண்ணி பார்த்தா அது கரெக்டான திட்டம் திமுக திட்டம். அப்போ அந்த திட்டம்லாம் சரியா கொண்டு வர்றாங்க. ஆனா இன்னைக்கு அதிராம்பட்டினம் நகராட்சி ஆச்சு. இந்த நகராட்சிக்கு ஒரு நம்ம சேதுபா சத்திரம், அந்த சேதுபா சத்திரம் வந்து ஊராட்சி ஒன்றியம், மதுக்கூர் ஊராட்சி ஒன்றியம். அது நகராட்சி இல்ல, அது வந்து ஒரு தேர்வு நிலை பேராட்சி. அதுக்கு ஊராட்சி ஒன்றியம் இருக்கு. சேதுபா சத்திரம் ஒரு ஊராட்சி தான், அதுக்கு ஒன்றியம் இருக்கு. பேராவூரணி ஒரு ஒன்றியம், அதே போல பட்டுக்கோட்டை ஒரு ஒன்றியம். ஆனா தஞ்சை மாவட்டத்தில் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையும் அதிராம்பட்டினம் தான் நகராட்சி. ஆனா அதிராம்பட்டினம் ஒன்றிய கழகமா கூட இல்லை. அப்போ இது நகராட்சியா இருந்து என்ன பயன்? ஒரு தீயணைப்பு நிலையம் இல்லை. நகராட்சியா இருந்து என்ன பயன்? ஒரு தாலுகா அலுவலகம் வேண்டும். இந்த வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த தீயணைப்பு நிலையம் தாலுகாவை பத்தி பேசுறாங்களே தவிர, இப்பதான் அவரு திமுக வேட்பாளர் இப்போ சமீபத்துலதான் ஒரு அரசியல் அல்லாத ஒரு அமைப்பு போய் எங்களுக்கு தாலுகா வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை தொடருது. இது வந்து மக்களுடைய நிலைய உணர்ந்து அறிவிக்கிறது யாரு? நிக்கக்கூடியவங்க தானே நிக்கக்கூடியவங்களே அறிவிக்கணும், கேட்டு தர்றது இல்ல இல்லையா? அவங்க கை உருவாங்க. நகராட்சி கடமைக்கு ஏதோ ஒரு நம்ம செய்வோங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இல்லதான் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுதான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 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 எம்எல்ஏ கேண்டிடேட் அவர் நிக்கிறாரு, ஏற்கனவே இருந்தவர். ஒரு நகராட்சி அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த திட்டங்கள் மற்ற விஷயங்கள் எதுவுமே நடக்கல.
அப்படிங்கிறப்போ அதிராமண்ணத்துல அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்திய காரணம் காட்டிதான் இன்னைக்கு ஷரீஃப் இன்னைக்கு நிக்கிறார். அந்த மக்களுடைய குறைகள், அந்த மக்கள் வந்து என்னடா நமக்கு வந்து சரிவா அந்த அதிருப்திக்கா நிக்கல. அதையும் தாண்டி அவரு வந்து அதையும் தாண்டி எனக்கு நகர்மன்ற உறுப்பினர் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நகர்மன்ற இதுக்கா நிக்கிறாரு. நகர்மன்ற உறுப்பினர் அவர் கேட்கிறார். நகர்மன்ற தலைவர் தலைவர் கேட்கிறாரு. அந்த தலைவருக்கு நிக்கணும் அப்படிங்கிறது கட்சி கிட்ட அவர் சண்டை இத்தனை வருஷமா 30 வருஷமா நான் கட்சியில பயணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பாரம்பரிய குடும்பம். என்கேசி குடும்பம்னு சொன்னாலே அவங்க திமுக தெரியும். அப்படி பாரம்பரிய குடும்பமா இருக்கா எங்களுக்கு நகரமன்ற தலைவர் தாங்கன்னு கேட்கிறாரு. அவரு அந்த நோக்கத்துக்காக செயல்பாடு வேணுமே. செயல்பாடு வேணும். செயல்பாடு வேணும்ல. நிச்சயமா கட்சி யாரு செயல்படுறாங்க, கட்சி யாரு வந்து அதிகமா செயல்பாட்டுல இருக்கிறாங்கன்னு கட்சி தலைமையும் கவனிக்கும். செயல்பாடு இல்லாட்டி எப்படி நம்ம பதவி மறு கொடுக்காது. நிச்சயமா அதையும் நம்ம கவனிக்கணும். நிச்சயமா மக்கள் மத்தியில வந்து ஒரு பேர் இருக்கணும். பேர் இருக்கணும். இன்னைக்கு வாக்கு வாங்குறதுக்கான ஒரு தகுதி இருக்கணும். ஆமா, அதை நிரூபிக்கத்தான் அவர் நிற்கிறாரு. ஓ, அதை நிரூபிக்க அவர் நிக்கிறாருன்னா இந்த நகராட்சி விஷயம், மத்த திட்டங்கள், மத்த விஷயங்கள் இதனால அங்க போற ஓட்டு ஷரீஃபுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள். ஓ, அப்ப அந்த வாக்குகள் வந்துட்டாலே ஓரளவு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இத்தனை வாக்குதான் நம்ம சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வாங்கிட்டாலே அதன் மூலம் திமுக வெற்றி பாதிக்கிறாரு. கவனம் இருக்காரா இல்லையா? ஆமா, நிச்சயமா பாதிக்கப்படுதா இல்லையா? இதுதான் அந்த முக்கியமான விஷயம். ஏன்னா அதிருப்தி நிறைய இருக்கிறதுனால இப்போ போன டைம் இருந்ததுல அதிருப்தி இன்னும் சொல்ல போனா நிறைய இடத்துல வேலையே நடக்கல. கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் சொந்த கட்சியில இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு வரும். இப்போ திமுக கடந்த தேர்தல்ல 25,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெற்ற உடனே அவங்களுடைய போக்கு இதுவரை நன்றி அறிவிப்புக்கு இங்க நன்றி அறிவிப்பு செய்யலன்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியிலே இருக்குது. திரும்ப இவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. எப்படி நாங்க வந்து கட்சி சின்னத்துக்காகவும் கட்சி தலைவருக்காகவும் நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? குற்றச்சாட்டம் இருக்குது. அது கட்சி சின்னம், கட்சி தலைவர் அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம். இங்க திமுகவுக்கு ஓட்டு போடணும், திமுக தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில நிறைய பேர் இருக்காங்க. வேட்பாளர் சும்மா கூட இருக்கட்டும், அவர் வந்து நமக்கு தேவையே இல்லை. ஒரு பொம்மை வேட்பாளர் கூட இருக்கலாம், அதை பத்தி அவங்க கவலை இல்லை. நமக்கு தேவை சனாதனம் எதிர்ப்பு. பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது. அந்த ஒரு பிஜேபி இங்க நிக்கலையே, இங்க நிக்கல, இங்கன்னு இல்ல, மொத்தத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாட்டினாலும் தொங்கு சட்டசபையா இருக்குங்க. ஆமா, அதுக்காக இந்த இடத்த ஜெயிச்சு வைக்கணும்ல. அந்த மனநிலையில தான் இன்னைக்கு உள்ள அதிராம்பட்டினம் இஸ்லாமியர்கள், மதுக்கூர் இஸ்லாமியர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க உள்ள வந்துடக்கூடாது. இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனையுமே யார்கிட்ட இருக்காங்க? திமுக. இஸ்லாமிய அனைத்து திமுக. ஏன்னா ஒரு கட்டத்துல கூட திமுக ஏன்னா ஒரு கட்டத்துல கூட எஸ்டிபி வந்து ஆரம்பத்துல இங்க வரவே இல்லை. ஆனா அவங்களும் பக்குவப்பட்டு இன்னைக்கு சரி நமக்கான ஒரு கட்சி திமுக அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்துட்டாங்களா? ஆமா, வந்துட்டாங்க. அப்ப வந்துட்டாங்கன்னா இது உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இஸ்லாமியர்கள் வேட்பாளர் கிடக்கிறாரு, விட்டுருவோம். நமக்கு தலைவர் அதை விட்டுருவோம், சின்னத்தை விட்டுருவோம். சின்னம் ஓகே, அவங்க மனசுல பதிஞ்ச சின்னம். அந்த சின்னத்துக்கும் மற்றபடி RSS பாஜக உள்ள வந்துடக்கூடாது என்கிற மனநிலையில மக்கள் இருக்காங்க. வெற்றியையும் தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஊராக இருக்கிற அதிராம்பட்டினமும் மதுக்கூரும் இந்த நிலையில தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால நிச்சயமா நடக்கக்கூடிய தேர்தல இதே காரணம் காட்டி வாக்களிப்பாங்க. நிச்சயமா வாக்களிப்பாங்க. எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கும், எந்த கட்சிக்கு பாதகமா இருக்கும். சாதகம் பாதகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா எல்லாருமே திமுக இருக்கும். இப்போ வந்து சீமானா எடுத்துக்கிட்டாலும் திமுக இருக்கும், விஜய் எடுத்துக்கிட்டாலும் திமுக இருக்கும், அதிமுகவும் திமுக இருக்கும். இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு ஒரு கட்சிக்காரவங்க அவங்கவுங்களும் போட்டுவாங்க. இந்த கட்சிக்காரவங்க விடுங்க, கட்சிக்காரவங்க அந்த கட்சிக்கு தான் போடுவாங்க. பொதுவான மக்கள்ல திமுக எதிர்ப்பு ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேர்ல 50 பேர் திமுக எதிர்ப்புல இருக்காங்க. 100 பேர்ல 50 பேர் திமுக எதிர்ப்புல இருக்காங்க. இல்ல ஒரு 80 பேர், ஒரு 30 பேரு திமுக ஆதரவு, 70 பேரு திமுக எதிர்ப்புல இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 70 பேரும் கொண்டு போயிட்டு அதிமுக போட மாட்டாங்க. 15 பேர்
20 பேர், ஒரு 10 பேர், இப்படி மாறி ஒரு 75 3 ஈக்குவல் பண்ணிட்டாங்க. 25 போடுறாங்க. டிவிகேக்கு 25, சீமானுக்கு 25, அதிமுகவுக்கு 25. அப்ப 75 ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு அப்படி பிரிஞ்சு போயிருது. மிச்சம் இருக்கிற 30 ஓட்டு திமுக போகுது. 5 ஓட்டு லீடிங்ல அவங்க தானே வருவாங்க. யாரு? திமுக திமுக தானே வரும். ஏன் ஏடிஎம்கே வர வாய்ப்பு இல்லை? ஏடிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய. அவர் வந்து நிறைய ஏன்னா நம்ம வந்து அதிராம்பட்டினம் மதுப்புரம் மட்டுமே கவனிக்க கூடாது, கிராமங்களை கவனிக்கணும். நிச்சயமா கிராமங்கள்ல அதிருப்தி கடுமையா நிலவுது என குற்றச்சாட்டு இருக்குது. நிச்சயமா நிறைய அந்த கிராமத்துல ஓட்டுகளை தான் நம்ம கவனிக்கணும். பட்டுக்கோட்டை எடுத்துக்கணும், பட்டுக்கோட்டை சுற்றி பல கிராமங்கள், அந்த வாக்குகள் நம்ம எப்படி எதுக்கு விழுவுது என்பதை கவனிக்கணும். இப்போ நம்மட கருத்து கணிப்பு அதிரநிழல் கருத்து நம்ம சொல்றோம். நம்ம கருத்து கணிப்புல அதிரநிழல் நம்ம சொல்றது வந்து ஒற்றை இலக்க எண்ணில வந்து சிவி சேகர் முந்திரான்னு சொல்றான். சிவி சேகர் முந்திரான்னு சொல்றான். இல்ல இது நீங்க மட்டும் இல்ல, தந்தி டிவியோ மத்த தொலைக்காட்சிகளோ கூட கடுமையான போட்டி இருக்கு பட்டுக்கோட்டை தொகுதி அப்படிங்கிறது உண்டு. நான் இப்போ என்ன காரணம்டா, வேட்பாளர் முறையா செய்தி இருந்தா நற்பேர் எடுத்திருந்தா கட்சிக்காரவங்க மத்தியிலே நற்பேர் இல்லைன்னு நிச்சயமா அதுதான் கட்சிக்காரங்களே அதுதான் முன்னாடி வந்து ஒதுங்கி இருந்தவங்க இப்ப தலைவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் இப்போ செயல்படுறாங்க. ஏன்னா காலம் கடந்து செயல்பட்டு எந்த விளங்காது. நிச்சயமா காலம் கடந்து செயல்படுற எந்த செயலும் விளங்காது. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப வந்து ஆரம்பத்துல இவர் வேட்பாளர் அறிவித்தவுடன் நிறைய கட்சிக்காரர்கள் அதிருப்தியில இருந்தாங்க. குற்றச்சாட்டு இருக்குது, நம்மகிட்ட நிறைய பேசியிருக்காங்க. அப்பவே இவர் வேட்பாளர் அறிவித்தோட எந்த கட்சி வேறுபாடு பாகுபாடு இல்லாம கட்சிக்காக உழைச்சாக்க இன்னும் மட்டும் அவர் ஸ்கோர் பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்ம கள நிலவரமே சொல்லுது. எப்படி நீங்க நிச்சயமா இப்ப நான் சொன்ன விஷயம் என்னன்னா, அதிராம்பட்டினம் அதிமுகவுல கட்சி வேறுபாடு அதிருப்தி இருந்துச்சு, அதையெல்லாம் சிவி சேகர் அழகா சரி பண்ணிட்டாரு. அழகா அந்த அதுக்குள்ளே கட்சிக்குள்ளே பேசி சரி பண்ணிட்டாங்க. நாங்க இதுதான் போறோம் அப்படி ஒரு இது வந்து இதுல வந்து லேட்டா சரி பண்ணிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டு இருக்குது. நீங்க எப்படி பாருங்க? நான் இப்ப சொன்னது என்னன்னா, அதிராம்பட்டினம் மதுக்கூர் நிலவரம் இதுலதான் இவங்க முந்துறாங்க. அப்ப கிராமங்கள்ல உள்ள போய் பார்த்தோம்னா நிறைய அதிருப்திகள் இருக்கு, கடுமையா இருக்கு. நானும் பல கிராமத்துக்கு போயிருக்கிறேன். கிராமங்கள்ல போய் சேரும் இவர் ஒண்ணுமே செய்யல, இந்த கட்சி ஒண்ணுமே எங்களுக்கு செய்யல, இப்படித்தான் சொல்றாங்க. ஆனா அந்த நிலவரத்தை நம்ம சொன்னா போச்சுக்க விடக்கூடாது. நிச்சயமா அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்த நம்ம பாக்குறோம். அப்ப அதனாலதான் முத்திரையர்கள் ஓட்டு அவங்க ஒரு கட்டுப்பாடு வச்சு அவங்க சமூக நீதி பேரவைன்னு வச்சு நாம் தமிழருக்கு அப்படியே போட்டுறாங்க, போயிடுது. அப்ப அதிருப்தி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, திமுக ஓட்டு வந்து என்ன பண்றது, திமுக ஓட்டு போகாது, அவங்க முத்திரையர் ஓட்டு அங்க போயிடுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓட்டுக்கு வந்து அதுடைய ஓட்டு அப்படியே இருக்கு. ஏன்னா இந்த முறைக்கும் போன முறை சிவி சேகர் அண்ணாதுரையை விட நல்ல பேர் மக்கள் மத்தியில வாங்கியிருக்காரு. அதனால அதை கால்குலேஷன் பண்ணி இந்த மக்கள் இவருக்கு அடுத்த ஆப்ஷன் யாரு அப்படிங்கிறப்போ அவருக்கு தான் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா கடுமையான போட்டி, சொல்ற மாதிரி கடுமையான போட்டி. இவங்க 2 பேருடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா விஜய் கட்சி தான் அவங்க இருக்கிறது. விஜய் கட்சி தான் இன்னைக்கு வந்து பிரிக்கிற ஓட்டு தான், அவங்க பிரிக்கிற ஓட்டு தான். யாரு ஜெயிப்பா யாரு தோல்வி அடைவா அவங்க பிரிக்கிற ஓட்டுன்னு சாதாரண ஓட்டா நம்ம பாத்திர முடியாது. பெண்கள் மத்தியில ஃபுல்லா போடுற மாதிரி அப்படிங்கிற தாண்டி பெண்கள் மத்தியில அதிகமான ஒரு ஈர்ப்பு விஜய் கட்சிக்கு இருக்கு. இது நிதர்சனமான உண்மை. நம்ம வந்து ஏன்னா நம்ம ஒரு சாராரா பேசிட்டு போயிட முடியாதுல்ல. கண்டிப்பா விஜய்க்கு அரசியல் தெரியல, ஏத்துக்கிறோம். அரசியலே தெரியல, சீமானுக்கு அரசியல் தெரியும். ஆனா அரசியல் வச்சு அவர் வந்து ஒரு சில விஷயங்களை கவரா பண்றாரு. ஆனா விஜய் அரசியல் தெரியாதவன் வந்து அவனுக்கிட்ட ஆட்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து இந்த ஏன்னா 2 கட்சிக்கும் ஓட்டு போட்டு சலிச்சு போனவங்க யாருக்கடா ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க ஒரு 2-3 எலெக்ஷன்ல சீமானுக்கு போட்டவங்க. அப்போ ஒண்ணு நடக்கலையா அப்படிங்கிறப்போ சீமான்ற பேச்சையும் வந்து பொதுமக்கள் மத்தியில எடுபடுது. நீங்க அவ்வளவு சாதாரண சொல்லக்கூடாது, பிரச்சாரம் கடுமையா பண்றாரு.
அவரோட பேச்சுக்கு முன்ன விட கூட்டம் அதிகமா கூடுது. கூட்டம் அதிகமா இருக்கு, கூடுது, கூட்டம் கூடுது. அது அவரோட பேச்சு இந்த தடவை கவனிக்கப்படுது. அதனால வாக்கு சதவீதம் கூடுமா என்பதை வாக்கு சதவீதம் பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூடுது. அதுக்கு காரணம் சமூக நீதி பேரவை. அவ்வளவுதானே தவிர சீமானுக்கான வாக்குகள் அல்ல. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே போல மதனுக்கு வாக்கு அளிக்கக்கூடிய ஒரு இது வந்து தலித் சமுதாய வாக்குகள் அல்ல. விஜயோடைய போக்கஸ். அது அதான் நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் விஜய் தான் நிக்கிறாருன்னு அவர் சொன்னாரு பாத்தீங்களா, எவனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தலித்துல ஒருத்தரை நிப்பாட்டுறது பெரிய தைரியம். அந்த வாக்குகள் வந்து இளைஞர்கள் வாக்கு மட்டுமல்ல, பெண்களுடைய வாக்கு கணிசமா விஜய்க்கு போகுது. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. இது வந்து ஏப்ரல் 4 கண்டிப்பா எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும். கண்டிப்பா. அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயோட இன்னொரு விஷயம், பட்டுக்கோட்டை தொகுதியில மட்டும் ஒரு தலித்த நிப்பாட்டல, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 70 தொகுதியில ஒரு தலித்த நிப்பாட்டி இருக்காங்க. இப்போ இதுல இருந்து பாக்குறப்ப திமுக சமூக நீதி கட்சியா டிவிகே சமூக நீதி கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி புரியுது. அந்த அளவுக்கு ஒரு இது பண்றாங்க. பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெள்ளாளர் சமுதாயம் ஒரு முதலிடத்துல இருக்கு, அடுத்து முத்திரையர் சமுதாயம், அதுக்கு அடுத்துதான் மத்த சமுதாயம். அதுல வந்து தலித் சமுதாயம், இஸ்லாமியர்கள் அதிகப்படியாக இருக்காங்க. அதாவது எப்படின்னா ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இந்த முறை விஜய் வாய்ப்பு அளிச்சிருக்காரு. ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு அளிச்சிருந்தா நிச்சயமா ஓரளவு கொண்டு வரும். ஏன்னா எதை வச்சு ஒரு இஸ்லாமியரை ஒரு வேட்பாளரா அதிமுகவா அறிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, பெரும்பாலான ஊர்கள்ல கிராமப்புறமும் சரி மதுப்பூரும் சரி இங்கிட்ட இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையும் சரி, பட்டுக்கோட்டையிலையும் கணிசமான இஸ்லாமியர்கள் வாக்கு. இவங்க வாக்கெல்லாம் வந்து என்றுமே அவங்களுக்கே போட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு கட்சிக்கு அதிமுகவோ திமுகவோ இருக்கு, அதிமுகவோ இருக்கு. ரெண்டு கட்சியுமே சொல்றேன். ரெண்டு கட்சியுமே நான் சொல்றேன் என்னன்னா, ரெண்டு கட்சியிலுமே வந்து ஒரே சமுதாயத்துல போடுறாங்க. யார நப்பாட்டினா நம்ம ஒரு ரெண்டு கட்சியிலுமே சொல்லுவாங்க, ஒரு கழுதை நிப்பாட்டினா கூட நாங்க ஜெயிச்சிருவோம், எங்க சின்னம் காப்பாற்றணும். முடியாது. ஒரு கழுதை நிப்பாட்டினா கூட எங்க சின்னம் காப்பாற்ற முடியாது, எங்க கட்சி காப்பாற்றணும்னு சொல்றாங்கல்ல. ஏன் கழுதை நிப்பாட்டுறப்போ ஒரு இஸ்லாமியரை ஏன் நிப்பாட்டக்கூடாது? ஒரு கழுதையே ஜெயிச்சு வைக்கக்கூடிய நீங்க ஏன் அந்த சமுதாயத்துல மட்டும்தான் நிப்பாட்டணுமா? கேள்வி வருதுல்ல. கட்சிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடிய காலங்கள்ல மக்களுக்கு மனநிலையை பார்த்து வேட்பாளர் நிறுத்துறதுதான் சால சிறந்ததா இருக்கும். நிச்சயமா ஜாதி மதத்தின் அடிப்படையில வேட்பாளர் நிறுத்தினா நிச்சயமா வந்து பொதுமக்கள் மத்தியில ஈடுபடாத குற்றச்சாட்டு இருக்குது. இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வரக்கூடிய காலங்கள்ல அரசியலை துல்லியமா கவனித்து பார்க்கிறோம். நிறைய மாற்றங்கள் வருது. ஒரு குறிப்பிட்ட சாதி குறிப்பிட்ட மதம் அதிகமா இருக்கிறது, அவங்க மொத்தமா நமக்கு தான் போடுவாங்கன்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிலையை நம்மகிட்ட பார்க்கிறோம். நேரடியாவே வந்து மூன்றாவது கண் இருக்குது. அவங்க பாக்குறாங்க யாரு நமக்கானவரு, யாரு அனைவருக்குமானவரு அப்படின்னு பாக்குறாங்க. நல்லவர் என்பதை விட யாரு அனைவருக்குமானவரு அதுதான் பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடிய நிலை தொடருது. நம்முடைய கருத்து கணிப்புப்படி ஒற்றை இலக்கு சதவீதத்துல சிவசேகர் முந்துறாரு. நான் கலா ஆய்வு பண்ணேன். உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. நிச்சயமா அது நீங்க சொல்ற விஷயம் கலா ஆய்வுப்படி மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்றது மாதிரி சிவசேகர் முந்துறாரு. இதுக்காக காரணம் ஏற்கனவே நம்ம சொன்னது, அதிராமண்ண நகராட்சியை மாதிரி எதுவும் பண்ணல, மற்ற கிராமங்கள்ல ஒவ்வொரு இதுவும் நடைபெறல. ஒரு எம்எல்ஏ ஒரத்தநாடு எம்எல்ஏ இருக்காருன்னா, அவரு முன்னாடி ஒரு எம்எல்ஏ இருந்தாருன்னா திமுகல அதிமுக கோட்டையா இருந்ததை அன்னைக்கு நின்ன ராமச்சந்திரன் வந்து ஜெயிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் ஒரு வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடந்தாலும் சரி, பெற்றோர் நிகழ்ச்சி நடந்தாலும் சரி உடனே பண்ணிப்பாரு. அந்த மாதிரி போன 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அண்ணாதுரை இந்த 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வர்றாரு அப்படிங்கிற மனநிலை மக்கள் மத்தியில் பரவலா இருக்கு. அந்த ஒரு நிலைதான் அவர் முந்திரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த டிவிக்கு நாம் தமிழர் இந்த கட்சிகளுடைய வாக்கு எப்படி புரட்டி போடுது அப்படிங்கிறத கண்டிப்பா
சொல்ல முடியாது. மே மாசம் 4ஆம் தேதி இதற்கான நிச்சயம் இதற்கான முடிவு தெரியும். நன்றி. நன்றி. நம்ம அதிரநிலை கலந்து உங்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்ந்தது. எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவன்.